ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஸ்டைல் உருளைக்கிழங்கு சமோசா. பேக்கரியில் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு சமோசாவை வீட்டில் ரொம்ப சுலபமாக நமக்கு பிடித்த மாதிரி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சமோசாவை வீட்லேயே ரொம்ப சுலபமான முறையில் செய்யும்போது குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த எண்ணெயும் மாவும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இல்லைன்னா சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. லேசாக ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க. பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை லேசாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. சின்ன சின்னதாக நறுக்குன முந்திரி பருப்பு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இது ஆப்ஷன் தான். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த அளவுக்கு லேசாக மசிச்சு சேர்த்துக்கங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. உருளைக்கிழங்கு மசாலாவில் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவில் கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்து நாம் சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பூரிக்கு உருட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை ரொம்ப சுலபமாக செய்யறதுக்கு அடியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கோங்க. நடுவில் தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஓரங்களில் எல்லா பக்கமும் நனைகிற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ இந்த கவரோடு எடுத்து ஓரங்கள் ரெண்டும் சேர்கிற மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. ஓரங்களில் லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக சமோசா ரெடி ஆகிடுச்சு. ஓரங்களில் நல்லா அழுத்தி விட்டுக்கங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு ஓரங்களில் லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது கண்டிப்பாக பிரியவே பிரியாது. அவ்வளவுதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மார்னிங்கே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போது ஈவினிங் எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடான எண்ணெயில் உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 3லேருந்து 5 சமோசா வரைக்கும் சேர்த்து பொரிச்சிக்கோங்க. சமோசா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடைசி வரைக்கும் வேக விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமோசா கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாற ஆரம்பிக்கும். சமோசா நல்லா செவந்து நிறம் மாறி எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா நாம் இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுட சுட பேக்கரி ஸ்டைல் சமோசா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.